நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். ஹல்லேலூயா. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். இந்த ஆராதனை நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. இந்த புதிய மாதத்தை காணும்படி எங்கள் தேவனாகிய கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த புதிய மாதத்தினுடைய முதல் ஆராதனை நாள், இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருவிருந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. ஆராதிக்கும்படி வந்திருக்கிற அத்தனை பேரையும், உடைய குடும்பங்களையும், ஊழியங்களையும், சகல பிரயாசங்களையும் கர்த்தர் இந்த மாதத்திலே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லாரையும் கொண்டு வாங்க. சபையில் இருக்கிற அத்தனை குடும்பங்களையும், உடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும், சந்ததிகளையும், அநேக புதிய குடும்பங்களையும், புதிய ஆத்துமாக்களையும் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். தடைபட்டு போனதான குடும்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் தடைகள் நீங்கி அவர்களும் வந்து எங்களோடு கூட சேர்ந்து அப்பாவுக்கு ஆராதனை செய்து அவனுடைய கரங்களிலிருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்களுடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னத்தினால இந்த இடம் முழுவதையும் நிரப்புவீராக. இந்த பிரசன்னத்தின் மத்தியிலே இருந்து உமக்கு ஆராதனை செய்யும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்களை பல் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். Praise God. Hallelujah. Praise the Lord. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Hallelujah. பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஆமென். 100ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆராதனை நேரத்தில் நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். Praise the Lord. ஆமென். என்ன மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். ஆமென். அதுதான் பாருங்க நம்முடைய ஆராதனுடைய அடிப்படையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட ஒரு சன்னதி முன் ஆமென் வந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாடுவோமா? போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. பாடல் நம்ம பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? Glory, 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 glory. Hallelujah. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே. எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் மகிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் மகிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமேடு போமாலே.
போற்றி பாடுவோம். ஹல்லேலூயா. எங்கள் உயர்ந்த கன்மலையே உம்மை போற்றி ஆராதிப்போம் பாடுவோம். ஹல்லேலூயா. எங்கள் உயர்ந்த கன்மலையே எம்மை உயர்ந்த சாலங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீரல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீரல்லவோ. கன்மலை தேனும் வழியும் எண்ணெயும் தருவதும் நீரல்லவோ. கன்மலை தேனும் வழியும் எண்ணெயும் தருவதும் நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கன்மலையே உம்மை போற்றி பாடுவோம். ஹல்லேலூயா. எங்கள் உயர்ந்த கன்மலையே. எல்லாரும் எழுந்து நின்று பாட போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா. ஆமென். நல்லா கரம் உயர்த்தி கரத்தை அசைத்து ஆமென். நல்ல சுதந்திரமா கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. ஜெப வீடு தேவ சமூகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். எல்லாரும் ஆமென். நல்லா பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடல் என்ன சொல்லுகிறது? எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைப்பவர் நீர் அல்லவோ. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். உயர்த்தன கர்த்தர் நீர். ஹல்லேலூயா. ஆமென். உம்மை ஆராதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி எல்லாரும் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise you. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைப்பதும் நீரல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைப்பதும் நீரல்லவோ. கன்மலை தேனும் வழியும் எண்ணெயும் தருவதும் நீரல்லவோ. கன்மலை தேனும் வழியும் எண்ணெயும் தருவதும் நீரல்லவோ. ஆமென். உம்மை போற்றி பாடுவோம். ஹல்லேலூயா. எங்கள் உயர்ந்த கன்மலையே உம்மை போற்றி பாடுவோம். ஹல்லேலூயா. எங்கள் உயர்ந்த கன்மலையே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? சோதரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போம். வாய்களை விரிவாய் தர நன்மையினால ஒன்று நான் இன்னைக்கு இப்பொழுதே நான் நிரப்புவேன். எல்லாரும் சோதரம் சத்தத்தை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்கிறார். கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவன். ஓ தேவ பிரசன்னத்தோடு எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாம். தேவ பிரசன்னத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும். கர்த்தர் நல்லவர். இலபதரபௌஷி அந்தரபலரபப. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you all the glory. Hallelujah. Praise the Lord. மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கன்மலையே மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கன்மலையே
எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீரல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீரல்லவோ. கண்மலை தேனும் மடியும் மென்னையும் தருவதும் நீரல்லவோ. பாடுவோமா? கண்மலை தேனும் மடியும் மென்னையும் தருவதும் நீரல்லவோ. மீண்டும் கண்மலை தேனும் மடியும், நல்ல கரங்களை உயர்த்தி, தருவதும் நீரல்லவோ. அமைதியா. கண்மலை தேனும் வடியும் மென்னையும் தருவதும் நீரல்லவோ. மீண்டும் சொல்லுங்க. கண்மலை தேனும் வடியும், ஹல்லேலூயா, தருவதும் நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம், ஹல்லேலூயா, எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம், எங்கள் உயர்ந்த கண்மலையே. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கொன்னரெல்லாரும் அமைதியாக ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை துதிக்கலாம். ஸ்தோத்திர பலிகளை மேலெடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. ஆமென். கரங்களை உயர்த்தலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் அமைதியா கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. We give all the glory. எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். Praise Him. Hallelujah, 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 hallelujah. ஓ பரிசுத்த அலங்காரத்தோடு பரிசுத்தரே அடைந்தவரே பரிசுத்தரே பூமியிலும்
விசுவாசிக்கணும். ஆமென். அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தணும். இயேசுவின் நாமத்தை சொல்லி எல்லா காரியங்களும் நம்ம ஜெயிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆமென் அற்புதமாக நடந்தது காரணம் அவர்கள் விசுவாசித்தார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தர் பெரியவர். ஆமென். மோசே அப்படி அந்த ஜனங்களை நடத்தியிருந்தார். ஆமென். கர்த்தர் ஒருவரே பெரியவர் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஆமென். தீர்க்கதரிசி நாட்களில் ஆமென் கர்த்தர் அற்புதம் செய்து ஜனங்கள் கண்டபொழுது கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோம். Glory, 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 glory. Praise the Lord. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீர். உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீர். ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக
ஆராதனை வழிக்காக நன்றி சொல்கிறோம். பொழுது வசனங்களை தியானிக்கும்படி திறந்த உள்ளத்தோடு எங்களை தாழ்த்தி பாதுகாக்கப்படுகிறோம். கேட்கிறதான வார்த்தைகள் வசனங்கள் யார் ஆத்ம சதத்தை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. ஒருவரும் நிலையை திரும்பாதபடி இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடு திரும்பும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆமென். நல்லா சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேங்க்யூ, காட் பிளஸ். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்ல ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட், சிறப்பு விருந்தினர் குடும்பமா வந்திருக்கிறாங்க. சகோதரி நிஷா. பிரைஸ் தி லார்ட். தஞ்சாவூருக்கு அவங்க ஏற்கனவே வந்திருக்கிறாங்க. இப்பொழுதும் அவர்கள் இந்திய தேசத்தில் ஆமென் அநேக நாட்கள் ஊழியம் செய்து 2 வாரம் ஏற்கனவே இந்தியாவுடைய பல்வேறு பகுதியில் ஊழியம் செய்திருக்கிறாங்க. இப்பொழுதும் இன்று இரவு தஞ்சாவூரில் நம்ம புறப்பட்டு கோயம்புத்தூர் போய் பல இடங்களில் ஊழியம் செய்திருந்து அநேகமாக ஜூன் மாதத்தில் தான் மீண்டும் மலேசியாவுக்கு போயிருக்கிறாங்க. ஊழியர்களுக்காக நம்ம ஜோன் பண்ணி கொள்ளலாம். ஆமென். என்னை ஒரு தகப்பனை போல நேசிக்கிற ஒரு அருமையான மகள். ஆமென். அதனால அவரை நான் மருமகன் கூப்பிடுறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பேர பிள்ளைகள் இருக்கிறார் ஆச்சு, ரொம்ப வெல் டிசிப்ளின்டு பேர பிள்ளை. ஆமென். அவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்கலாமா? நல்ல ஒரு கிளாப்ஸ் பேசலாம். ஆமென். ஒரு நிஷாவுக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளை நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். ஆமென். யாரெல்லாம் ஆயத்தத்தோடு இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள்? இன்றைய ஞாயிற்றுக்கிழமை தேவன் எனக்காக ஒரு பங்கை வைத்திருக்கிறார். என்னோட பேச போகிறார். அவருடைய எதிர்பார்ப்போடு இன்றைக்கு நான் காலையில் தேவனுடைய ஆலயத்துக்கு நான் வந்திருக்கிறேன் என்று ஆயுதத்தோடு வந்திருக்கிறேன். அவர் அல்லேலூயா சொல்லுவோம். என் பெயர் டேடி சொன்ன மாதிரி என்னோட பெயர் நிஷா தாஸ். என் கணவர் செந்தினி தாஸ். என்னோட பேரன் ஜாயிரே டேடி அச்சுன்னு கூப்பிடுவாங்க. நாங்கள் ஒரே குடும்பமாய் உங்களை சந்திக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 மனம் உள்ளவர்களை குறித்து நான் பேச போகிறேன். இன்னைக்கு மத்தியில நிறைய பேர் 2 மனதோடு தான் நாம் வர்றோம். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை நம்புகிறோம், ஆண்டவர் செய்வார் என்று தெரியும், விசுவாசிப்போம். அவர் தான் வேற வழியே இல்லை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இருந்தும் நம்ம தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம்னா 2 மனம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். 2 மனம் உள்ளவர்கள் வேதம் சொல்லுகிறது அவர்கள் எதிர்த்து ஒப்பா இருக்கிறார்களா? காற்றுக்கும் அலைகளுக்கும் ஒப்பா இருக்கிறார்கள். காற்று ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது. காற்று ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது. இந்த இடத்துல இன்னைக்கு நிற்கும், நாளைக்கு எந்த இடத்துக்கு போகணும் நம்மளுக்கு தெரியாது. நாளைக்கு ஒரு இடத்துல நிற்கும், நாளைக்கு எந்த இடத்துக்கு போகணும்னு நம்மளுக்கு தெரியாது. அலையும் அப்படிதான். ஒரு நாளைக்கு அலையே இல்லாம இருக்கும், அப்புறம் அலை முன்னு வரைக்கும் வரும். ஒரு இடத்துல அது நின்று சமாதானமா இருப்பது கிடையாது. வேதம் அப்படிதான் சொல்லுது. நாமும் சில நாட்கள்ல சில வேலையில இப்படிதான் காணப்படுகிறோம். ஒரே நிலையில நாம் நிற்பது கிடையாது. 2 மனம் உள்ளவர்களாய் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாம் காணப்படுகிறோம். 2 மனம் இருந்தாலும் நம் வாழ்க்கையை எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். 2 மனம் உள்ளவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. 2 மனம் உள்ளவர்கள் ஆசீர்வாதமா இருக்கிறது கஷ்டம். ஏன்னா அவங்க மனநிலை எப்பொழுதுமே மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனமாய் கேளுங்க. ஆக 2 மனம் உள்ளவர்களோட மனநிலை எப்பொழுதுமே ஒரே இடத்துல நிற்காது, ஒரே நிலையால் இருக்காது, எப்பொழுதுமே மாறிக்கொண்டே இருக்கும். ஆக 2 மனம் உள்ளவர்கள் அவங்க எப்பொழுதுமே ஆசீர்வாதம்
இடத்துல நிற்பாங்க. ஒரு சபையில இருக்கிற மாதிரி இருக்கும், அடுத்து பார்த்தா வேற சபையில இருக்கும். அடுத்த இடத்துல நிற்பாங்க. ஆக இவர்களால எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆரம்பம் எப்படி இருக்குமா, முடிவோ அவர்களுக்கு தலைகீழாய் காணப்படும். எப்படி சம்பூர்ணமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இரு மனம் வந்த பிறகு அவர்களோட வாழ்க்கை அற்பமாய் போயிடும். ஆமென், ஆமென். ஆனா தேவன் சொல்லுகிறார், இரு மனம் நம் வாழ்க்கையில இருக்கும் பொழுது நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியும். நம்ம மத்தியில எத்தனை பேர்கள் இரு மனதோடு இருக்கிறோம்? கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா, போலாமா போக கூடாதா, பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஜெபிக்கலாமா ஜெபிக்க கூடாதா, போய்தான் பார்க்கலாமா பார்க்க கூடாதா, அவரை மீட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, போய பிள்ளைக்கு ஸ்கூல் கிடைக்குமா கிடைக்காதா, பணம் வருமா வராதா. நம்ம இந்தியன்ஸ்னாலே நம்மளுக்கு நெகட்டிவிட்டி தான் அதிகம். ஏன்னா நம்மளோட மென்டாலிட்டி எப்படி, எதுவுமே மைனஸ்ல இருந்து தான் நம்ம பார்ப்போம், பாசிட்டிவ் பொசிஷன்ல இருந்து நம்ம பார்க்கறதே கிடையாது. ஆமாங்க, நம்ம எப்பொழுதுமே பாசிட்டிவிட்டி எங்க இருக்கோ அந்த இடத்துல தான் இருக்கு. ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். நடக்கலையானாலும் நம்ம வார்த்தை எதை அறிக்கை இருந்துமா, கிடைச்சிருச்சு, நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், நான் ஆசீர்வாதமா இருக்க போகிறேன். ஆனா நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா, போகுமா போகாதா, பிள்ளை எனக்கு கர்ப்பம் என்னது கர்ப்பம் தரிக்குமா தரிக்காதா, இல்ல இன்னைக்கு கிடைக்காது, ஆசீர்வாதமா இருக்க மாட்டேன், எனக்கு ஜாப் கிடைக்காது, போலாமா போக கூடாதா, இன்டர்வியூ வருமா வராதா. எப்பொழுதுமே ஒரு நெகட்டிவோட ஒரு பாசிட்டிவோட ஒரு நெகட்டிவையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கூட்டிக்கிறோம். பாசிட்டிவ்னா நடக்கும் காரியங்கள் நடக்கும் நம்ம வாழ்க்கையில. நெகட்டிவ்னா நடக்காது. எப்படிங்க ஒரு விஷயத்துல ரெண்டு காரியம் சேர்ந்து வரும், ஒண்ணு இருக்கணும் இல்ல இருக்கக்கூடாது. ஆக வேதத்துல பல மனிதர்கள், விசுவாசிகள், நீதிமான்கள், பரிசுத்தர்கள் இரு மனம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் இரு மனம் உள்ளவர்களாய் காணப்பட்டபடியால் அவர்கள் எதை இழந்தார்கள் என்பதை நிறைய பேர் இருக்காங்க. அது ஒருவரை மாத்திரம் நான் உங்கள் மத்தியில் காமித்து கொடுத்து நான் ஜெபிக்க இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நம்ம அவரை எப்படி தொழுது கொள்ளணுமா, முழு உள்ளத்தோட வாசிக்கலாமே. மார்க் 12:20. ஆமென், வாசிக்கமா. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோட நினைங்கம்மா. இங்க எங்காச்சும் பாதி இருதயம் சொல்லுதா, இருக்கா இல்லையா, போலாமா வேணாம் சொல்லுதா, முழு ஃபுல் ஹார்ட்டட் உள்ளங்க. ஐயா டேடி சொன்னாங்க, உலகத்தை உள்ளவர்களை காட்டிலும் எனக்குள்ளவர். அப்ப பெரியவர்னா அது ஃபுல் ஹார்ட்டடா ஆஃப் ஹார்ட்டடா? ஃபுல் அப்படின்னா பாசிட்டிவ் தான், நடக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆண்டவரே, எனக்கு நடந்து ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நிறைந்த பிள்ளைகளாம் நாம் இருக்கணும். ஆமே, அந்த வைராக்கியம் தெரியுங்களா, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை வைராக்கியம். தேவனை தெரிந்து கொள்ளல, அவங்கள குறித்து நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்னு சொல்லுங்களேன், அவங்க ஆராதிக்கிறது இன்னார் என்று அவங்களுக்கு தெரியாது. ஆனா பவுல் என்ன சொல்றாரு, நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்த. நம்ம என்ன பண்றோம், எவ்வளவு வைராக்கியமா இருக்காங்க. ஆனா நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்த நாம் இரு மனம் உள்ளவர்களாய் நம் வாழ்க்கையில காணப்பட்டிருக்கிறோம். வாசிங்கம்மா மம்மி. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு 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 இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஃபுல் ஸ்ட்ரென்த்துங்க. ஆமென். ஃபுல் ஸ்ட்ரென்த், முழு பலத்தோடு
பிரதான மெயின், அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. இதெல்லாம் நம்ம படித்த பிறகோ வாசித்த பிறகோ மெமரைஸ் பண்ண மனப்பாடமாக வைத்த பிறகு கூட நம் சில வேளைகளில் நம் இருமனமாய் காணப்படுகிறோம். நான் யார் வேதத்தில் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் நிறைய பேர் இருமனமாய் இருந்தார்கள். இந்த இருமனமாக இருக்கிறவர்களோட வாழ்க்கையில் என்னத்தை இழந்தார்கள், என்ன பண்ணார்கள், இதனால் நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், இவங்களோட வாழ்க்கையும் நம்மளோட வாழ்க்கையும் இன்றைக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். கம்பேரிசன், நம்ம எந்த இடத்துல ஃபெயிலியராக இருக்கும் என்பதை ஒரே ஒரு உதாரணத்தை கொண்டு நான் பேச இருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருந்து பேசுவாராக. அல்லேலூயா, ஆமென். எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கியர், அவர்கள் என்பது யாருங்க? அவர்கள் என்பது யாரு? இஸ்ரவேலர்களை வழி மறைத்தது. செய்தியை மனதிலே வைத்திருக்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் எங்களோடு இன்றைக்கு பேச வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னை மறைத்து கொள்ளுங்கள், நான் நல்ல ஆண்டவரே. தேவனே, இந்த மத்தியில் வெளிப்பட்டு ஆண்டவரே எங்களை ஆண்டவரை எப்படிப்பட்டதாய் கர்த்தர் உருவாக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே இந்த காலை வேளை எங்களை உருவாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, வந்திருந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இருதயத்தை திறங்க, கண்களை திறங்க, செவிகளை திறங்க. ஆண்டவரே, யாவரையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. வாசிமா. மனதிலே வைத்திருக்கிறேன். இந்த இஸ்ரவேலர்கள் கர்த்தர் மோசேயை கொண்டு என்ன பண்ணாரா? அவர்களை விடுதலையாக்கி அவர்களை அழைச்சிக்கிட்டு வராரு. இஸ்ரவேலர்கள் அடிமைகளா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப குயிக்கா போறேன். அடிமைகளா இருந்த இடத்துல இருந்து மோசே அவர்களை விடுதலையாக்கி அழைச்சிக்கிட்டு வராரு. அழைச்சிக்கிட்டு வர்ற நேரத்தில் அங்க என்ன நடக்குது? அமலேக்கியன் அவர்களை வழி மறைக்கிறான். ஆமென். அங்கே வழி மறைக்கிறான். அந்த வழிமறைத்த செய்தி என் தேவனுக்கு என்னவாயிருச்சா? துக்கத்தை கொடுத்து விட்டது. அவர்தான் என் ஜனங்கள் வாழ வேண்டும். இஸ்ரவேலர்களை மோசே தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி அவர்களை விடுதலையாக்கி அவர்களை அழைத்து கொண்டு வருகிற போது அமலேக்கியன், யார் இந்த அமலேக்கியன்? அமலேக்கியன் என்பது சத்துரு, விரோதி. அவன் என் ஜனங்களை வழிமறைச்சிட்டான். இப்போ இந்த அமலேக்கியன் என் ஜனங்களை வழிமறைத்தது தேவனுடைய இருதயத்தை அது ரொம்ப வேதனைப்படுத்தி விட்டது. வேதனையாயிருச்சு. ஐயோ, நான் தானே என் ஜனங்களை அழைத்துட்டு வந்தேன், என் ஜனங்கள் வாழணும், என் ஜனங்கள் விடுதலையாகணும், அவர்கள் வாழ வேண்டும் என்பதே என்னோட ஆசை. இன்னைக்கு நாம்பளும் தான் அந்த இஸ்ரவேலர்கள். ஆமென். நாம் தான் அந்த இஸ்ரவேலர்கள். ஆக என் ஜனங்கள் வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்பட்ட, நான் பிரியப்பட்ட, அவர்கள் எல்லாம் அடிமையில இருந்தார்கள். நம்மளும் ஒரு காலத்தில் அடிமைகளான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்தோம். அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர் வாழும்படியா என் மகனை கொண்டு நான் அவர்களை விடுதலை பண்ணி வருகிற வேளையில பாதி வழியில இந்த அமலேக்கியன் என் ஜனத்தை வழி மறைச்சிட்டான். இந்த வழி மறைக்கிறது என்பது தேவனுக்கு பிடிக்கல. அவர் அதிகமாய் நேசித்த தன் ஜனங்களை என்ன பண்ணிட்டான்? சத்துரு வழி மறைச்சிட்டான். இது அவர் மனதுக்கு ரொம்ப விசனமாயிருச்சு, கோபமாயிருச்சு, பிரியப்படல. அந்த விஷயத்துல என் ஜனங்கள் பட்ட கஷ்டங்கள் போதும், என் ஜனங்கள் பட்ட இருந்த வியாதிகள் போதும், அவர்கள்
நாட்கள் இழந்தது போதும், இன்னமும் நான் விடுதலை பண்ணி அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஆனாலும் இந்த அமலேக்கியன் என்ன பண்றான்? விடமாற்றான், வழியிலே மறைத்தான். அந்த விஷயம் கர்த்தருக்கு எப்படி இருந்ததா? ஆண்டவருக்கு எப்படி இருந்ததா? வேதனை பண்ணது. அப்போ என்ன பண்றாரு? சாமுவேலை கூப்பிட்டு சொல்றாரு, சாமுவேலே, என் ஜனங்களை அமலேக்கியன் வழி மறைச்சிட்டான். நீ என்ன பண்ணு? சவுலை அபிஷேகம் பண்ணு. சவுலுனால எனக்கு ஒரு காரியம் நடந்தாகணும். சவுல்னால் மட்டும்தான் இந்த காரியம் செய்ய முடியும். நான் என்ன பண்ண போறேன்? உன்னை கொண்டு சவுலை அபிஷேகம் பண்ண போறேன். சவுல்னால் எனக்கு ஒரு காரியம் உண்டாகணும். இப்ப நீ போய் சாமுவேலே சவுலை அபிஷேகம் பண்ணு. ஆக என்ன நடக்குது இங்க? கவனமாய் கேளுங்க. சாமுவேல் சவுலை அபிஷேகம் பண்றாரு. இப்போ அவருக்கு சொல்லப்படுகிறது, என் ஜனங்கள் வழியிலே மறைக்கப்பட்டார்கள், அது என் இருதயத்தை காயப்படுத்திருச்சு. இப்போ நீ போய் என்ன பண்ணு? அமலேக்கியரை வாசிக்கலாம். தொடர்ந்து 3வது வசனம். நில்லுமா. இப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு காரியம் செய்யணும். அந்த காரியம் செய்யபடியாக எனக்கு யார் வேணும்? சவுல் வேணும். இப்போ கர்த்தர் சொல்லுகிறார் 3வது வசனத்துல, வாசிமா. நீ அமலேக்கியனை மடங்கடித்து அவனை அழிச்சு நிர்மூலமாக்கி அவனுக்கு இருக்கிறது, அமலேக்கியனுக்கு இருக்கிற அவனுக்கு சொந்தமானது பொக்கிஷமா இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், சொத்துக்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் நீ நிர்மூலமாக்கி அவங்க மேல கொஞ்சம் கூட இருக்க. ஐயோ எனக்கு பார்க்க பாவமா இருக்க சொல்றோம் இல்லையா? சில பேர் பாவமா இருக்குன்னு பார்த்து இருக்கிறதை கொடுத்துவிட்டு இவங்க நடுரோட்டில் இருப்பாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. ஆக அவங்க என்ன சொல்றாங்க? கொஞ்சம் கூடியும் 1% இல்லம்மா, 0.00001% கூட இறக்கம் வச்சிடாத. அவனுங்க பயங்கரமானவங்க, அமலேக்கியனு பயங்கரமானவங்க. ஆக அவங்க மேல கொஞ்சம் கூடியும் இரக்கம் வைக்காம புருஷரையும் வாசிமா. ஆமென், ஹல்லேலூயா. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. பாத்தீங்களா? இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில அமலேக்கியன் என்ற சத்துரு கர்த்தர் உங்களை ரட்சித்து உங்களை அழைத்து கொண்டு வருகிறது. வழியிலேயே அமலேக்கியன் என்கிற சத்துரு உங்களை வழி மறைத்தான் என்றால் பயப்படாதீங்க. உங்களுக்காக யுத்தம் பண்ண கர்த்தர் ரெடியா இருக்கிறாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்தை பாதி வழியிலே வழிதாங்க மறைச்சான், வழி மறைச்சிட்டான், ஸ்டாப் பண்ணிட்டான். அதுவே என் தேவனுடைய இருதயத்தை கஷ்டப்படுத்திருச்சுன்னா, உங்களோட வாழ்க்கையிலும் சத்துரு வழி மறைச்சிட்டானா பயப்படாதீங்க. என் தேவனை ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணி அந்த சத்துரை மடங்கடிக்கும்படி கர்த்தர் எழும்புவாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக எதையுமே நீங்க பண்ணாதீங்க. உங்களுக்கு சத்துரு இருக்கும், கண்டிப்பா எல்லாருக்கும் சத்துரு ஏதோ ஒரு வகையில இருப்பான். நம்மளை மடங்கடிக்க பார்ப்பான், நம்மளுக்கு இருக்கிறத எல்லாவற்றையும் பறிக்க பார்ப்பான். அமலேக்கியன் நம் வாழ்க்கையில குறுக்கிட்டு கொண்டே இருப்பான். ஆனா யுத்தம் பண்ணுகிறது யாரா? நம்ம பண்ணமா சரியா வராதுங்க. நம்ம லேசா அப்படி தட்டிட்டு வந்துருவோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? நிர்மூலமாக்கு கொஞ்சம் கூடியும் இறக்கம் வைக்காத. இன்னைக்கு நம்ம மற்றவங்களுக்கு பண்ணாலும் அதான் ஆண்டவர். நம்ம நினைக்காதீங்க மற்றவங்க பண்ணாதான் ஆண்டவர் மனசுல வச்சிருக்காருன்னு. என்ன கவனிங்க, மற்றவர்கள் நம்மளுக்கு விரோதமாய் செய்தால்தான் கர்த்தர் மனசுல வச்சிருப்பாரா? இல்ல, நம்ம மற்றவங்களுக்கு செய்ததையும் கர்த்தர் என்ன பண்றாரு? அதனால
நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பண்ணுறோம், என்ன பேசுகிறன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ஏன்னா தேவனுடைய மனசு கஷ்டப்படுதாங்க. அவருடைய பிள்ளைகளை வழி மறைச்சதுக்கே அவர் மனசு கஷ்டப்படுதான். ஆக நான் மற்றவர்களையோ மற்றவர்கள் நம்மளையோ ஏதாச்சும் பண்ணும்படியாக நம்ம இடமே கொடுக்கவே கூடாது. எந்த இடத்துல நம்ம நிக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டா நின்றமோ, எந்த ஸ்தானத்துல நம்ம நிக்கணுமோ கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்துல கரெக்டா நின்றுங்க. நம்ம நின்றுட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம நிக்கலைன்னா அங்கதாங்க பிரச்சனை வருது. ஆக நம்ம வாயின் வார்த்தையே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். தேவன் சொல்லுகிறார், என் ஜனத்தை அவர்கள் வழி மறைச்சிட்டாங்க, தப்பா பேசிட்டாங்க, அவர்களுக்கு விரோதமா எழும்பிட்டாங்க. சாமுவேலே, சவுல அபிஷேகம் பண்ணு, அவன் மூலமா எனக்கு ஒரு காரியம் நடந்தாக வேண்டும், அவன் மட்டும்தான் எனக்கு செய்ய முடியும். என் ஜனத்தை அவன் என்ன பண்ணிட்டா? வழி மறைச்சிட்டா. ஆக அவருக்கு சொல்லப்படுகிறது என்ன என்று, அவருக்கு இருக்கிற அமலேக்கியனுக்கு இருக்கிற புருஷர்கள், மனைவிகள், பிள்ளைகள், சொத்துகள், ஒற்றர்கள், அவருக்கு இருக்க பூனை இருக்கலாம், பூனைக்குட்டி இருக்கலாம், கழுது குட்டி இருக்கலாம், சொத்து இருக்கலாம், பெரிய என்ன சொல்லுவாங்க வேர்ஹவுஸ், சாப்பாடெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்களே ஸ்டோரு, குடவுன் இருக்கலாம், எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்களே. வறட்சி நாட்கள் வரும்போது எல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி என்னென்னமோ அவங்க வச்சிருக்கோம். பணம் வச்சிருக்கலாம், எதை வேணாலும் வச்சிருக்கலாம், எதையும் விட்டு வைக்காத. ஏன்னா என் மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க, என் மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க. கர்த்தர் மறக்க மாட்டாருங்க. நம்ம சில வேளையில் மறந்துடுவோம். ஜனங்கள் நம்மளுக்கு செய்ததை நாம் மறந்து விடுவோம். நம்ம மற்றவர்களுக்கு செய்ததை நாம் மறந்து விடலாம். ஆனால் என் தேவன் ஒரு போதும் மறக்கிறது இல்லைங்க. அவர் சரியாகவும் அதற்கு மேலாகவும் செய்கிற தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆக சாமுவேல் சவுலை அபிஷேகம் பண்ணப்பட்டு அவருக்கு சொல்லப்படுகிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செஞ்சிரு, ஒன்னையும் விட்டு விடாதே. அதுக்கு கீழே வாசிமா. ஆறாவது வசனம் வாசிமா. அப்ப நிலுமா அங்கே இப்போ சவுலை அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு, சவுல் அவர்களுடைய இடத்துக்கும் போயாச்சு. இப்போ அங்க அமலேக்கியன் என்ன பண்ண போறாங்க? மடங்கடிக்கப்பட போகிறது. அங்க இன்னொரு அவங்க இருக்கிற அந்த டவுன்ல, இப்போ நீங்க இது இந்த டவுன்ல இருக்கிறோம், இது என்ன டவுனு? சரி, இப்போ அண்ணா நகர்ல நம்ம இருக்கிறோம். அண்ணா நகர்ல இருக்கிறாங்க. அண்ணா நகர்ல அமலேக்கியன் இருக்கிறான். சாமுவேல் அனுப்பப்பட போகிறாரு. அதே அண்ணா நகர்ல கேனியர்கள் இருக்கிறார்கள். இந்த கேனியர்கள் இவர்கள் இஸ்ரவேலர்களை வழி நடத்தும் போது இந்த கேனியர்கள் இஸ்ரவேலுக்கு சில உதவிகள் செய்தார்கள். இதை நான் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிடுறேன். சில உதவிகள் செய்தார்கள் கேனியர்கள். அவர்கள் ஒரு 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 கம்யூனிட்டி, அமலேக்கியன் ஒரு கம்யூனிட்டி. அப்போ அவர்கள் கேனியர்கள் என்ன பண்ணாருங்கன்னா இந்த இஸ்ரவேலர்களுக்கு உதவி செஞ்சாங்க. இப்போ சவுல் அமலேக்கியனை மடங்கடிக்கும்படி போகிற இடத்துல இந்த கேனியரை என்ன பண்ணிட்டாங்க? அங்க மீட் பண்ணிட்டாங்க. அப்ப அவரு சொல்றாரு, சவுல், நீ ஏற்கனவே இஸ்ரவேலருக்கு நீ ஹெல்ப் பண்ணிருக்க, அதனால நான் உன்னை விட்டுறேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? அந்த இடத்துல யாரா இருந்தாலும் ஒரு ஆளை குடியும். அவர் அமலேக்கியன் சொன்னாரா அந்த இடத்துல நிர்மூலமாக்குன்னு. கேனியர் இருக்காங்க, அவங்கள விட்டுரு, மற்ற புறஜாதி இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு எதுவுமே சொல்லல. அந்த இடத்துக்கு போ, அவங்களை அழிச்சிருந்தாங்க. சவுல் அங்க போய் கேனியரை பார்த்துட்டு சொல்றாரு, நீ ஏற்கனவே உதவி பண்ணிருக்க, அதனால நீ தப்பிச்சு போயிரு, நான் அமலேக்கியனை முறங்கடிக்க போறேன்னு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன்னையும் விட்டுறாத, உன்னையும் மிஸ் பண்ணிராத, ஒரு விஷயத்தை கூட நீ விட்டுற கூடாது. அந்த இடமே காலியா ஆயிரணும், ஒரு மனுஷனும் உயிர் உள்ளதை எதையும் நான் பார்க்க கூடாதுன்னாரு. அவர் அங்க போய் கேனியரை தப்பிக்க விட்டு, வசனம் 9 வாசிமா.
அப்படியே நில்லு. கேனியரை தப்ப விட்டு மற்ற எல்லாத்தையும் நிர்மூலமாக்குனார் சாமுவேல். அப்படிதானே நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா நடந்தது என்ன? வாசிமா. சவுல் என்ன தெரியுமா பண்ணாரு? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கிற, நல்லா சாப்பிட்டு கொழு 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 கொழுன்னு இருக்கிற ஆடு மாடு, இரண்டாம் தரமா இருக்கிற நில்லுமா. மாட்டிக்கிட்டாரா? மாட்டிக்கிட்டாரா? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். என்ன சொல்லப்பட்டது? என்னோட தலைப்பு என்ன? ஆண்டவர் என்ன சொன்னாரு? என் ஜனங்களை வழி மறைச்சிட்டாரு. சவுல அபிஷேகமும் பண்ணியாச்சு. கர்த்தர் நம்பினாருங்க சவுல. ஆண்டவர் நம்பினாருங்க சவுல. என் ஜனத்துக்கா எதனாச்சும் செய்வான். என் ஜனங்களை வந்து அலுமலைக்கு என் வழி மறைச்சிட்டான், அவனால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். கர்த்தர் எவ்வளோ நம்பிக்கை வச்சாரு சவுல் மேல. நம்பிக்கை வச்சதான அழைச்சி அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவர் போய் இந்த வேலையை அவன் எனக்காக செய்வான்னு நினைச்சாரு. ஆனா இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிதாங்க நினைக்கிறோம், பண்றோம். நம்ம மேல நம்பிக்கை வைத்த கர்த்தரை நம்ம ஒரு நிமிஷம் அவரை வந்து கஷ்டப்படுத்திடுறோம். சவுல் ஆண்டவர் சொல்லி அனுப்புனாரு, ஜெதையை விட்டுறாத, இந்த இடமே நிர்மூலம் ஆகணும், தேவையில்லை. சவுல் என்ன பண்ணார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் கிளாஸை பிரிச்சுட்டாரு, செகண்ட் கிளாஸை பிரிச்சாரு. எதெல்லாம் ஒரு பார்வைக்கு நல்லா இருக்கும் எல்லாத்தையும் பிரிச்சு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர் செய்தார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம அப்படிதாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதை விட்டுருன்னு சொல்றோமோ அதை இழுத்து 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 பிடிச்சிருக்கோம். எது வேணான்னு ஆண்டவர் சொல்றாரோ அதுல போய் தாங்க நம்ம நிக்கிறோம். விட்டுரு, தேவையில்ல, தேவையில்லை. ஆண்டவர் சொன்னாருன்னா அது சொன்னதுதான். ஆண்டவர் முடியாதுன்னு சொன்னா முடியாதுதான். நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா பண்ணுவோம்? ஏன் முடியாது? அவர் சித்தத்தை தவிர நம்மளோட சித்தத்தை தாங்க நம்ம அவர்கிட்ட பேசுறோம். சவுல் ரொம்ப தப்பு பண்ணார். அவர் போய் அங்கே பார்த்தோன்னே அழகழகா இருந்துச்சு, அழகழகா இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டு குண்டு குண்டா இருந்துச்சு. ஐயோ இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஊருக்கு போயிடலாமேன்னு தரம் பிரிச்சாருங்க, கிளாஸ் பிரிச்சாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ்னு பிரிச்சார். அது தேவனுடைய இருதயத்தை மனஸ்தாபப்படுத்துச்சா. வாசிங்கம்மா கீழே. நில்லுங்கம்மா. சாமுவேலுக்கு கர்த்தர் அங்க வெளிப்பாடு கொடுத்துட்டாரு. சவுலே அங்க தேவையில்லாத விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு. சவுலே தேவையில்லாத விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு. ஆக இப்போ சவுல் எல்லாம் முடிந்தது, இவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாரு. சவுல் போய் கேட்குறாரு, சாமுவேல் போய் கேட்குறாரு சவுல்கிட்ட, நீ என்ன பண்ணியிருக்க? சத்தம் கேட்குது, ஆடு மாடு சத்தம்லாம் எனக்கு கேட்குதே, என்ன அதுன்னு கேட்டா, நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஆண்டவர் என்ன சொன்னானோ அவர் சொன்னது எல்லாத்தையும் நான் செஞ்சிட்டேன்னு சொல்லி ரெண்டாவது பொய் சொல்றாரு. யாருக்கிட்ட? தீர்க்கதரிசி கிட்ட பொய் சொல்றாரு. அவருக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்துட்டாருங்க. நான் சொன்ன வேலையை அவன் முழுசா செய்யல. அவன் வேர் பிரிச்சு தரம் பார்த்து கிளாஸ் பார்த்து சில காரியத்தை அவன் எடுத்துட்டு வந்துட்டான் வீட்டுக்கு, சாபத்தை எடுத்துட்டு வந்துட்டான் வீட்டுக்கு. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில படுத்தாங்க, விட்டு கொடுக்க முடியாம சில சாபத்தை நம்ம அப்படியே கையோட வீட்டுக்கு கொண்டு வந்துடுறோம். தேவையில்லைன்னு சொல்ற சாபத்தை கத்தருக்கு தெரியும், கத்தருக்கு தெரியுண்டு. ஆனால் அதை விட்டு விட மனதில்லாதவர்களை நம்ம அப்படியே பிடிச்சுக்கிட்டு எங்க வரோம்? நம்மளோட தேசத்துக்கு வந்துடுறோம், நம்மளோட வீட்டுக்கு வந்துடுறோம். கர்த்தருடைய மனசு சவுல அபிஷேகம் பண்ணது கர்த்தருக்கு எப்படி இருந்துச்சா? மனஸ்தாபமா இருந்தது. வேதம் சொல்லுகிறதுங்க. அவர் நம்பினாருங்க சவுல. எனக்காக என் மகன் ஏதாச்சும் செய்யணும், எனக்காக அவன் செய்வான் என்று அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டார். ஆனால் அவன் வேர் பிரித்து இரு மனம் உள்ளவனாய் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்
எடுத்துக்கலாம். எதெல்லாம் பார்க்குறானோ எடுத்து 2 மனசாயிட்டான். ஆண்டவரும் வேணும், சத்துருவும் வேணும். 2 மனதாய் அவன் இருந்தபடினால் தேவன் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாராங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிங்க இருக்கிறது? நம்மளோட வாழ்க்கை எப்படிங்க இருக்கிறது? நம்ம எந்த இடத்துல நம்ம நிற்கிறோங்க? எதை பிடித்து கொண்டு நாம் வந்திருக்கிறோங்க? கர்த்தர் சொன்ன காரியம் விட்டுரு. நான் நிர்மூலமாக்க சொன்னேன், வேண்டான்னு சொல்லிட்டேன். அது உனக்கு தேவையில்லை. இந்த பொண்ணு உனக்கு தேவையில்லை, இந்த பையன் உனக்கு தேவையில்லை, இந்த பொருள் உனக்கு தேவையில்லை, இந்த டிவோர்ஸ் உனக்கு தேவையில்லை, இந்த ஜாப் உனக்கு தேவையில்லை, விட்டுரு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம்? அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நம்ம வந்து நிற்கிறோம். அப்புறம் என்ன சொல்றது? கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாருங்க. நான் ரொம்ப நம்பினேங்க. கர்த்தர் சவுல் மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சு அந்த ஒரு வேலையை கொடுத்தார், எனக்காக செய்வான் என்று. அவன் 2 மனம் உள்ளவனாய் மாற்றப்பட்டபடியினால் கர்த்தருடைய தேவனுடைய இருதயம் மனஸ்தாபப்பட்டதாங்க. இன்றைக்கும் உங்களை குறித்து நீங்க கேளுங்க, நான் என்ன இடத்துல ஆண்டவரே உம்மை மனஸ்தாபப்படுத்த இருக்கிறேன், எந்த காரியத்தை ஆண்டவரே நீர் வேணான்னு சொல்லி நான் அதை மறுபடியும் இழுத்துக்கொண்டு என் வாழ்க்கையில வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு நான் சாபமான காரியத்தை என் வீட்டில் வச்சிருக்கேனா, என் ஆலயத்தில் வச்சிருக்கேனா, என் வாழ்க்கையில வச்சிருக்கேனா? ஆண்டவரே எனக்கு வேண்டாம், நீர் வேணான்னு சொல்லிட்டேன்னா நான் அதை விட்டுறேன் ஆண்டவரே. 2 மனம் வேண்டாங்க, 2 மனம் வேணும். அவன் கேனானியரை தப்ப விட்டு அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மீதம் இல்லாத நொண்டியா இருக்கிறது, ஊனமா இருக்கிறது, பேச முடியாம இருக்கிறது, கண்ணு பார்க்க முடியாம இருக்கிறது, ஒரு மாதிரியா இருக்கிறது, வியாதியா இருக்கிறது, நொண்டி இருக்கிறது, பெட்ல படுத்து இருக்கிறது, இப்படி எல்லாத்தையும் அது கொண்டு போட்டு என்னங்க பண்றது? அதை கொண்டு போட்டு என்ன பண்றது? அதெல்லாம் கொண்டு போட்டுட்டு நல்ல புஷ்டியா நல்லா சாப்பிட்டு தட்டக்கா அப்படியே பாடி பில்டரு இருக்கிறவெல்லாத்தையும் சாபத்தை வீட்டுக்கு கொண்டு வந்தான். நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை ஆராயுங்க. தேவனுக்கு பிரியமா இல்லாத காரியத்தை ஆராயுங்க. எதுவுமே எனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக எடுத்தாந்து வீட்டுக்குள்ளே வச்சிருக்க முடியாது. எனக்கு வேணுன்றதுக்காக சொந்த இச்சை ஆசைகளுக்காக நம்ம எதையும் கொண்டாந்து வச்சிருக்க முடியாது. ஒன்று ஆண்டவர், இல்லைன்னா வேணாம். இதில் தான் இருப்பேன்னா ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் தான் வேணும்னா அது வேண்டாம். நீ என்னைக்கு வேண்டாம், என் தேவன் தான் வேணும் என்று நீங்கள் முடிவு எடுத்தீர்கள் என்றால் அன்றைக்கு உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் அதிகமாய் செயல்படும். கைகளை தட்டி நம் தேவனை ஆராதித்து யாவரும் எழுந்து நிற்கலாம். ஆவியானவரே ஆராயுங்க, ஆராயுங்க. நான் 2 மனம் உள்ளவனாய் 2 மனம் உள்ளவளாய் நான் காணப்படுகிறேனா? வேதம் சொல்லுகிறது, சவுலை அபிஷேகம் பண்ணினது கர்த்தருக்கு மனஸ்தாபம். கர்த்தர் நம்மளை பார்த்து நான் உன்னை அழைச்சது எனக்கு அதுக்கு மேலே நம்மளோட வாழ்க்கையில் ப்ராஸ்பரிட்டியே இல்லை. யார் வந்து ஜெபிச்சாலும் சரி, எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் தீர்க்கதரிசி ஜெபிச்சாலும் சரி, ஆண்டவர் நம்மை குறித்து நான் மனஸ்தாபமாக இருக்கிறேன் உன் மேலே அப்படின்னாலே நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகக்கூடாது. நம்மளுக்கு இருக்கிற 2 மனதை இன்றைக்கு காலையில் கர்த்தர் எடுத்து போட்டு ஒரே சிந்தை, ஒரே வாழ்க்கை என் தேவனுக்கா என்பதை உறுதியா என்று நாம் அவரோடு பேசி அவருக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? ஒப்புரவாக போகிறோம். நம் யாவரும் கைகளை உயர்த்தி ஒரு பாடலை பாடி நான் உங்க கையில கொடுக்கிறேன். கைகளை உயர்த்தி இந்த பாடல் பாடுகிற வேளையில நம்ம உங்களை ஒப்பு கொடுத்து வானமும் பூமி மொழிந்து போனாருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மொழிந்து போவதில்லை. ஆகவே அந்த பல்லவியை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? 2 மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு நிருபத்தில் 1 அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க போய் வாசிச்சு பாருங்க. 2 மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். யாக்கோபு 1 அதிகாரம் 8வது வசனம். ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு,
எந்த மட்டும் 2 நினைவுகளோட நீங்க குந்தி குந்தி நடக்க போறீங்க. ஆமென். ஒன்று, கர்த்தர் தெய்வமான கர்த்தரை நீ பின்பற்று, பாகால் தெய்வமான நீ பாகால் பின்பற்றி போ. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒரு நாள் கிரியை செய்வார். அப்பொழுதுதான் ஜனங்கள் என்ன பண்ண போறாங்க? ஆமென், அறிந்து கொள்ள போகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த பல்லவியை பாடும் பொழுது எல்லாரும் ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்போடு ஆமென் நாம் காணிக்கை செலுத்த இருக்கிறோம். ஹல்லேலூயா. வல்ல செயல்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிற தேவனவர். ஹல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து போனாருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறுவதில்லை. தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். வார்த்தையின்படி நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுக்கணும், கிருபையை தரணும். ஹல்லேலூயா. பாடுவோமா? வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் நிலைமா. வானபூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் நிலைமா. ஆராதிப்போம். ஹல்லேலூயா. 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 வாழ்க்கை அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் ஆமென் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோ எப்பொழுது எப்படி இருப்பாங்களா? நிலைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. பசுமையான ஆமென் ஒலிவ மரத்தை போல. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவர்கள் எப்பொழுதும் செழிப்பா இருப்பாங்க. ஹல்லேலூயா. பாடுவோமா? Hallelujah. 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 அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் நிலைமா. வானபூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. கரங்களை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் கால வேளையிலும் ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்திலே நாங்கள் பலப்படும்படியான, எங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலே நாங்கள் பலனடையும்படியான நல்ல ஆலோசனைகள் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை உலகத்தில் வாழாமல் எப்பொழுதும் அப்பா உண்மையே நோக்கி பார்க்குற ஒரு கிருபை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்கப்பா. இன்றைக்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம், ஏதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே இருமனம் உள்ளவர்களாய் நாங்கள் இருப்போமானால் இப்பொழுதும் இந்த கால வேளையிலும் நாங்கள் ஒப்பு கொடுத்தது போல, அர்ப்பணித்தது போல, தீர்மானங்களை எடுத்தது போல இனி வருது நாட்களில் அப்பாவையே நோக்கி ஓடும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாசி துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடுங்கள் சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் தொடர்ந்து ஓட எங்களுக்கு பலன் தாங்க, கிருபை தாங்க, எங்கள் ஆசீர்வதிங்க. தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த சகோதரி நிஷா அவர்களையும் எங்கள் கணவனையும் பேர பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. விட்டு வந்திருக்கிறதான குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த தேசத்தில் அவர்கள் செய்ய போகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆமென் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய சொந்த தேசத்தில் திரும்பி போகும் பொழுது மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் கடந்து போகட்டும். அப்படியாய் அநேக சபைகளுக்கு ஆசீர்வாதமாய் அவர்களை பயன்படுத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய திருச்சபைக்கு ஆண்டவரே நீர் எடுத்து வல்லமையாய் உபயோகப்படுத்தினது போல இன்னும் அநேக சபைகளுக்கும் அநேக ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக வைங்க ஆண்டவரே. இப்படி கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்த முதடியார்களை தனித்தனியாய் பேர் பேரா பிரத்யேகமாக உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்கள் அத்தனை பேரையும் கரம் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஊழியத்தை நேசித்து மனப்பூர்வமா பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கைகள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உடைய ஆசீர்வாதத்தின் அடியார்கள் மேல் நிறைவாய் 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 வருஷிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படுவதாக, தேவைகள் எல்லாம் பரிபூர்ணமாக சந்திக்கப்படட்டும். ஜெபம் கேட்டீர் மக்களே. துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.